ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அங்கு பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவது. 10வது வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு பெரும் பாதை இருக்கும், சீயோனுக்கு போகும் பாதை. இந்த பாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பயணிக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. இந்த பாதைக்கு ஒரு பெயர் உண்டு, அது பரிசுத்த வழி எனப்படும். இந்த பாதையில பயணிக்க திறமையோ தாளந்தோ பெயரோ புகழோ தேவை இல்லை. இதில் பயணிக்க ஒரே ஒரு காரியம் தேவை, அதுதான் பரிசுத்தம். மீட்கப்பட்டவர்கள் நித்தியத்தை அடையும்படிக்கு நியமித்த பாதை, பெரும் பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீட்கப்பட்ட கூட்டம் கொஞ்சம் அல்ல. ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் மீட்டிருக்கிறார். அப்படி மீட்கப்பட்டவர்களிலே ஒரு கூட்டம் அந்த சீயோனை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. இது மீட்கப்பட்டவர்களின் பாதை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே காரியம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 21வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசியுங்கள். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, இப்பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப சிருஷ்டிக்கிறார். புதிய வானம், புதிய பூமி. ஆண்டவர் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்ட. 22வது வசனத்தை வாசியுங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. இல்லை, சர்வ வல்லமையுள்ள கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் அங்கே இல்லை. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோ ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளில் அதை எழுப்புவேன். எல்லாரும் சர்ச் பில்டிங்கை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். ஆமென். அடுத்த 23 சொல்லப்பட்டிருக்கிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்து. சூரியனும் இப்ப நமக்கு வெளிச்சத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, சூரியன் தேவை, சந்திரன் தேவை. ஆமே. ஆனா இதுவும் நம்மளை ஏமாத்திரும். ஈவினிங் ஆனா சூரியனை காணாது, அமாவாசை ஆனா சந்திரனை காணாது, கொஞ்சம் ஜலதோஷம் வந்துன்னா விசுவாசியை காணாது. இந்த மாதிரி தான் இந்த பூமியில எல்லாமே நமக்கு ஏமாற்றம் தான். ஆனா அங்க வெளிச்சம் குறையாது. ஏனென்றால் மகிமைதான், அவருடைய மகிமையே. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. தேவனுடைய மகிமை யாரு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இனி அடுத்த வார்த்தையை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். 27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வேத பகுதியில் இப்ப நீங்க பார்த்துட்டீங்கல்ல, தீட்டுள்ளது, பொய்யை அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
அப்படியே ஏசாயா 35 அதனுடைய 8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. இந்த 2 வசனத்தையும் வைத்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே அவருடைய வழியில் நடவாதவர்கள் அங்கே பிரவேசிப்பது இல்லை. இங்கே அவருடைய வழியில் நடவாதவர்கள், அவருடைய வழி என்ன? பரிசுத்த வழி. அவருடைய பாதையில இங்கே நடக்காதவர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறவங்களா இருக்கலாம், எல்லா மீட்டிங் அட்டன் பண்றவங்களா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கலாம், என்னவோ செய்யலாம். ஆனால் அந்த பரிசுத்த பாதை இருக்கிறது அல்லவா, அந்த பாதையிலே இங்கே பயணிக்காதவர்கள் அங்கே பிரவேசிப்பது இல்லை. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் நோட் பண்ண சொன்ன ஒரு காரியத்தை அப்படியே சொல்றேன். நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, தரித்திரனாய் இருந்தாலும் பரவாயில்லை, பைத்தியமாய் இருந்தாலும் பரவாயில்லை, தீட்டுள்ளவனாய் மட்டும் இராதே. அதற்கு நீ கொடுக்க போகிற வேலை மிக 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 அதிகமாயிருக்கும். ஆமென். ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, தரித்திரனாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் இல்லாதவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, தீட்டுள்ளவனாய் மட்டும் இராதே. அவர் மேல் அவருக்கு எனக்கு இருக்கிற பழக்கத்தை வச்சுட்டு நான் அவர்கிட்ட போகும்போது விளைவா அப்படி சொன்னா எப்படிங்க இருக்கும்? கடந்த நாள்ல ஒரு சகோதரர், நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரர் பார்க்க வந்திருந்தார். பார்க்க வந்து அவருடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க, ஒரு குறை கிடையாது. அப்போ வந்து அவருடைய ஆரம்ப காலம் அவங்க குடும்பத்துல வந்து சாப்பாடு கஷ்டம், அவ்வளோ தரித்திரம். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதான், ஒரு கல்யாண வீடு. அப்போ அங்கே வந்து நல்லா சாப்பாடு போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்காந்துருந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கிறார். இலையை போட்டது அந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வந்து, உங்களுக்கு காடு கிடையாதுல்ல, அப்புறம் உட்காந்துருக்கிறீங்க, எழுமுங்க போங்க அப்படின்னா. இது வந்து அவருடைய சின்ன வயசுல. இப்போ வந்து அவருக்கு பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து பெரிய ஆட்கள். இப்போ அவர் பெரிய பங்களால இருக்கிறாரு, ஒரு குறை இல்லை. ஆனா இந்த விஷயத்தை அவர் சொல்லும் போது அவர் கண்ணெல்லாம் கலங்குது. சின்ன வயசுல அது எவ்வளோ பெரிய அவமானம், அது எவ்வளோ பெரிய வேதனை. அவர் இதை எதுக்கு சொன்னாருன்னு சொல்லிடுறேன். அது எதுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டதுனால பாஸ்டர் என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்ததும் எங்க வீட்டில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. ஆமே. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்படி நம்ம போய் பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு அப்படி சொல்லிட்டு போய் அந்த ஒரு உரிமையில, அந்த ஒரு நம்பிக்கையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது, அப்படி எழுப்பி விடும் போது அந்த வலி இருக்குல்ல, நாளைக்கு அது எங்க அப்பா வீடுப்பா அப்படி போகும்போது டோர் அடைச்சிட்டாருன்னா வைங்களேன். இந்த பூமியில எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீடு, வாடகை வீடு இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு. இந்த பூமியில எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு, பரலோகத்துக்கு ஆப்ஷன் கிடையாது. இந்த பூமியில எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு தருகிறது, நமக்கு தருகிற தருணம், நமக்கு தேவன் தருகிற வாழ்க்கை எதற்காக? ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அவனுக்கு அதுல நடக்க பிடிக்காது. ஆமென். அதாவது பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள் எதை பகைக்கிறார்கள் தெரியுமா? சொல்லுங்க. ஒளியை பகைக்கிறார்கள்.
சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள் ஒளியினிடத்திற்கு வருகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட வந்துட்டா போதும், அவர்கிட்ட வந்தால் போதும். ஹல்லேலூயா, ஆமென். அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பழைய பாடல் உண்டல்லவா? ஆமென். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகமோடு விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நான் ஆடி கைகளை அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்ற போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் தூய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சியாளன். நானும் ஆடி மிக பாடி என் நேசர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெருநாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐந்து கண்டம் தனிலாளும், ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் அற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும். ஆமென். துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடு நானோ ஆடி மிக பாடி என் விசுவாச கண்ணுல பார்த்து பாடுங்க. ஹல்லேலூயா, 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 ரலம் ரச்சனமா கரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, தேவசேனை வானம் இது, தேவசேனை கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி விண்மீன்கள் மாறி ஆமெனானோ ஆடி மிக பாடி எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தீட்டுள்ளவன் அதிலே நடப்பதில்லை. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதுல வரமாட்டான். அப்ப இங்கே நம்முடைய வாழ்க்கை, நாம் எதிலே பயணிக்கிறோம், எதிலே பயணிக்கிறோம், மிக 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 முக்கியம். அப்ப தீட்டுள்ளவனா இராதிருக்க நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில காரியங்கள் உண்டு. எல்லாம் என்று பேச டைம் இல்லை.
இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு சொல்லிட்டு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் தொடரலாம். ஒன்று, நம்முடைய மனம் புதிதாக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக ஒரு விஷயம் புரிந்து, மனம் புதிதாகாம மறுரூபமாக முடியாது. மனம் புதிதாகாம தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறிய முடியாது. தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்து அறியாமல் சித்தம் செய்ய முடியாது. சித்தம் செய்யாமல் நியமித்த பாதையில் பயணிக்க முடியாது. நியமித்த பாதையில பயணிக்கலைனாலே நம்ம எது ஒட்டிட்டே இருக்கும் தெரியுமா? தீட்டு. ஒரு பெஞ்ச் இருக்குங்க. அந்த பெஞ்சில் நாம் இருக்கிறதுக்கு ஏற்ற அந்த இடம் மட்டும் கிளீனா இருக்கு. மீதி எல்லா இடமும் எப்படி இருக்குன்னா அழுக்கா இருக்கு. நம்ம அந்த இடத்துல இல்லாம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அது பக்கத்துல உட்கார்ந்தா கூட நம்ம எது ஒட்டிக்கொள்ளும் தெரியுமா? அழுக்கு. நான் குளிச்சேனே, நான் ரட்சிக்கப்பட்டேனே, நான் ஞானஸ்நானம் எடுத்தேனே, நான் எதுவும் படலையே, நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேனே, 10 கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுகிறேனே, தசவாகலாம் கொடுக்கிறேனே, கரெக்டு தான்பா. ஆனால் உனக்குன்னு கிளீன் பண்ணி போட்ட இடத்துல நீ உட்காராம கொஞ்சம் சைடில் போய் உட்காந்தே பாரு. இந்த ட்ராக்ல பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் நான் செய்ய வேண்டியது என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனை சொல்ல, நீ ட்ராக்ல வாங்குறாரு. ட்ராக்ல நியமித்த பாதையில் பயணிக்காமல் எவ்வளவுதான் நாம் நம்மை காத்துக்கொண்டாலும் நாளைக்கு எப்படி எழுதப்படும் தெரியுமா? தீட்டுள்ளவனோ. அவருடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறியணும். அதை உள்வாங்கணும். நம்முடைய மனம் புதிதாகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் ஒரு வார்த்தை கேளுங்கள். மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இந்த மனம் புதிதாக இருக்கிறது எண்ணங்களில் தூய்மை. ஆமே, நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. இயேசு சொன்ன அந்த வார்த்தை எடுக்கிறேன். மனம் புதிதாகிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னா ஸ்கிரிப்சர், பைபிள். இது அறியாதவங்களுடைய எண்ணம்லாம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா? தப்பா இருக்கும். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் சதுசேயரை பார்த்து. மனம் புதிதாக இந்த வசனம் நம்மை கழுவுகிறது. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் சொல்லிய வசன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே, 3 காரியத்தை சொல்லுகிறேன். தெரிந்த காரியம் தான். 1, ரீட் தி ஸ்கிரிப்சர் டெய்லி. தினமும் வேதத்தை வாசியுங்கள். நாம எதை ரொம்ப படிக்கிறோமோ அதால நாம பிடிக்கப்படும். இதான் உண்மை. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். நான் எதை அதிகம் படிக்கிறேனோ அதால நான் பிடிக்கப்படுவேன். நம்முடைய அந்த
அந்த பிஸியான நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி மாறிட்டுனா ரொம்ப பிஸியா மாறிட்டு. நான் ரொம்ப பிஸி. என்ன பிஸின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம எதை குறைக்கிறோமோ இல்லையோ, அதாவது சாப்பிட கூட டைம் இல்லைன்னாலும் ஹாஃப் டே லீவ் போட்டு சாப்பிடுவோம். ஆனா பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிஸி. எனக்கு வேத வாக்கியத்தை விட்டு, நான் அந்த ஸ்கிரிப்சரை விட்டு விலக 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 என் எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. இயேசுவோடு கூட இருந்த 12 பேர்ல யாரை பிடிக்கலான்னு சாத்தான் கை வச்சுட்டே இருந்தான் பாத்தீங்களா? சாத்தான் முதல்ல கை வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? பேதுருவை. அடுத்து யாரை கை வைக்கிறான் தெரியுமா? யோவான, யாக்கோப. கடைசியில தான் யாருக்கு தூக்கிட்டு போறான்? யூதாச. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பைபிளை டெய்லி படிக்கணும். பைபிளை டெய்லி படிக்க மனம் இல்லைன்னா நம்ம என்ன இன்டைரக்டா சொல்றோம் தெரியுமா? இந்த பரிசுத்த பாதைகளை பயணிக்க எனக்கு மனம் இல்லை என்று சொல்லுகிறோம். பரிசுத்த பாதையில் பயணிக்க மனம் இல்லாதவர்களை பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா? உங்களை ஏற்றுக்கொள்ள பரலோகத்துக்கும் மனம் இல்லை. சென்ட் ஜெரோம் என்கிற தேவ மனிதர், அவர் சிக்கா இருக்கும் போது ஒரு ட்ரீம் பார்க்கிறார். ஆக்சுவலா அவர் நல்ல கிரீக், ஹீப்ரு இதெல்லாம் தேறினவர். அவருக்கு இந்த ரோமன் பிலாசபர் சிசரோட அந்த பிலாசபி எல்லாம் ரொம்ப விரும்பி 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 படிக்கிறவர். திடீர்னு அவர் ஒரு நாள் சிக்காகி அவர் ஒரு ட்ரீம் பார்க்கிறார். அந்த ட்ரீம்ல என்னன்னா, பரலோக கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்பட்ட போது அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டு எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுனா, இவருக்கு இயேசு சொன்னதை விட அந்த சிசரா சொன்னது ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படி சொல்லி அவர் தண்டிக்கப்படுறது போல அப்படி ஒரு ட்ரீம் பார்த்தார் பாருங்க. ட்ரீம் பார்த்து முடிச்சதும் எழும்பி அதுக்கப்புறம் பைபிள் எடுத்து திரும்ப 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 படிக்க ஆரம்பித்து அந்த தேவ மனிதர் தான் முதலாவது வேதத்தை லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம எதை ரொம்ப படிக்கிறோமோ அதால பிடிக்கப்படுவோம். பரலோக கோர்ட் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க பாத்தீங்க? ஜீசஸை விட அந்த பிலாசபருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான் சொல்லி அந்த ட்ரீம்ல அவருக்கு சாட்டை அடி கொடுக்கப்படுதான். அவர் தண்டிக்கப்படுறாராம். அவர் ஏற்கனவே சிக்கா இருக்கிறாரு. இன்னைக்கா நாளைக்கான் இருக்கும்போது இப்படி ஒரு ட்ரீம் பார்த்தா எப்படிங்க இருக்கும்? நம்ம எதை அதிகம் வாசிக்கிறோமோ அதால பிடிக்கப்படுகிறோம். அதன் பிறகு அவர் படித்து ஏறக்குறை 20 வருடங்களுக்கு மேல அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக எடுத்தார். அதன் பிறகுதான் இங்கிலீஷு மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்போ இது ஒரு சாதாரணமான ட்ரீம் இல்ல. ஒரு ட்ரீம் ஒரு மனிதனை இவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி பண்ண வைத்திருக்கிறதுண்டா, இது உண்மை, இது சத்தியம். நம்ம அரசியலை ரொம்ப படிக்கிறோம்னா அரசியலால பிடிக்கப்படுவோம். விளையாட்டை ரொம்ப படிக்கிறோம்னா விளையாட்டால பிடிக்கப்படுவோம். சினிமாவை ரொம்ப படிக்கிறோம்னா சினிமாவால பிடிக்கப்படுவோம். எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத கட்டுக்கதைகளை ரொம்ப படிக்கிறோம்னா அதால பிடிக்கப்படுவோம். வேதத்தை ரொம்ப படிக்கிறோம்னா இயேசுவால பிடிக்கப்படுவோம். வேதத்தை அதிகம் வாசிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்க முடியுமோ. என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவன் பைபிள் தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆண்ட்ராய்டு போனை வாங்கி கொடுத்தாலும் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் விடு. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த உலக அறிவு இருக்குல்ல, எங்க யாருக்கும் கிடையாது. அவ்வளவுதான். ஒவ்வொரு சண்டே வரும்போது அந்த வாரத்தில் உள்ள உலக செய்திகள் 2 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க.
எல்லாம் படிப்பேன். ஆனால் பைபிள் டாப். எங்கள் அப்பாவுக்கு லாஸ்ட் டைமில், அதாவது திடீர்னு கண்ணில் கொஞ்சம் பலவீனம் வந்துச்சு. கொஞ்ச நாள் அவருக்கு பைபிள் படிக்க முடியல. எந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நெட்டு பார்க்காமலே அடுத்த 2-3 நிமிஷத்தில் ஃபியூ செகண்ட்ஸ்ல சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல ரைட் சைடில் கீழே இருந்து 2வது வசனம் அப்படிப்பாங்க, இங்கே இருக்கு அப்படி. அப்போ கொஞ்ச நாள், ஒரு 10 நாளோ 15 நாளோ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்னா பைபிள் படிக்க முடியல. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கலாம், நான் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லியிருக்கலாம், சொல்லி உட்காந்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் என் ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு பைபிள் படிக்க சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எத்தனை தடவை அந்த பைபிள் அவங்க படிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் 10 நாள் படிக்க முடியல. சரி ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச வசனத்தை நம்ம நைட்டு தெரியாம படுத்துட்டோம். படுத்ததுக்கப்புறம் இனி எழும்பி லைட்டை போட்டு பைபிளை திறந்து வாசிக்கிறது முதல் தெரிஞ்ச சங்கீதம் 23 சொல்லிட்டு, நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஸ்தோத்திரம், கை தூக்க வேண்டாம். இனி எதுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சதை சொல்லிட்டு நான் கை தூக்க சொன்னா ஒரு 90% கை தூக்குவீங்க. மீதி 10% சங்கீதம் 23 தெரியாது. இதான் உண்மை. ஆமே. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். எங்க இந்த மற்ற புத்தகத்துக்கும் இந்த பைபிளுக்கு என்ன விசேஷம் தெரியுமா? காலையில் சிலருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா நியூஸ் பேப்பர் படிச்சாதான் டீயே குடிக்க முடியும். நியூஸ் பேப்பரை திருப்பி படிப்போமா? ஏன்? ஒன்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அது பழைய நியூஸ். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணுவோம். சொல்லண்டா. எந்த ஒரு காரியமாகட்டும், நீங்க படிக்கிறது வர புதுசு, படிச்சதுக்கு அப்புறம் அது பழசு. ஆமே. ஆனா இந்த பைபிள் இருக்குல்ல, படிக்க படிக்க புதுசு. ஆமே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை இன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளித்திடும் க்ளோரி இதயமாகிடும் இருண்ட ஆத்மா உயிரடையோ. சத்தியமே. இந்த வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பைபிள் படிக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. ரெஃபரன்ஸ் எடுக்காததுனால அதை சொல்லிடுறேன். எஸ்ரா வந்து வேதத்தை ஆராய்வதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பக்குவப்படுத்தி இருக்கிற என்ன? இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு தான் அடுத்த வேலை. பைபிள் படிச்சு இதனால என்ன ஆச்சு தெரியுமா? அவன் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்துச்சு. தாவீது எப்படி பைபிள் படிப்பாரு தெரியுமா? கண்கள் பூத்து போறது வரைக்கும். நம்ம போன் பார்க்கிறது போல தாவீது பைபிள் பார்ப்பார். பாத்தீங்களா? ஆமென் வருது. ஆமென். கண்கள் பூத்து வாக்கின் மேல் நோக்கமாகி எப்ப பைபிள் மூடுவார் தெரியுமா? வலிக்குப்பா நாளைக்கு இந்த தாவீது சொல் ஆண்டது என் இருதயம், நீங்க எல்லாம் என் வஸ்திரத்தை தொடுறீங்க சுகம் பெற, அவன் என் இருதயத்தை தொடுறான். தானியேல் எப்படி படிப்பார் தெரியுமா? ஒரு காரியத்தை அறிந்து கொள்றது வேற. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்து காலங்களை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறான். அறிந்து கொள்றது வர, புரியுறது வர படிப்பார் தானியேல்.
நம்ம படிக்கிறோமா பார்க்கிறோமா? நமக்குன்னே எழுதியிருக்கு, கர்த்தர்னு ஒரு இடம் போல்டா இருக்கும், இயேசு சொன்னதெல்லாம் ரெட்டா இருக்கும். நமக்கு எதுக்கு மற்றவங்க சொன்னதை படிச்சுட்டு போய் இவங்கெல்லாம் லைஃப்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி எவ்வளவு மேன்மையா! ஆமே. ஆண்டவரே, இந்த வேதத்தின் மேல பரிசுத்தவான்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்களே, குறித்த ஜாமத்துக்கு முன்னே நான் எழும்பிடுறேன். ஏன்னா பொழுது விடிஞ்சிட்டுனா வந்து ஒவ்வொரு சத்தமாக வீட்டுக்குள்ள தான் சத்தம் இருக்கும். அதுவும் பிள்ளைங்க இருக்க வீட்டுல பெஸ்ட். ஆமே. அதனால ஒண்ணு எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம், இல்லைன்னா எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நாம் விடக்கூடாது, விடக்கூடாது. Praise the Lord. Hallelujah. Read the scripture. வேதத்தை வாசியுங்கள். அடுத்து listen to the scripture. கேளுங்கள், கேளுங்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை பாருங்கள். அந்த பட்டணத்தார் எப்படி வசனத்தை கேட்டாங்களாம்? மனோவாஞ்சையா. அவ்வளவு ஆசை அவங்களுக்கு வசனம் கேட்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம்? இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. பார்வை மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது. நான் 10 வருஷம் சபையில இருந்து வசனம் கேட்டோம், என் கேரக்டர் மாறலன்னா நான் வசனம் கேட்கிற வாஞ்செல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு போகணும், உட்காரணும், வரணும். இவங்க மனோ வாஞ்சைய வசனத்தை கேட்டுட்டு டெய்லி அது இப்படிதானா? தினம்தோறும், வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல. அப்ப பைபிளோடு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளுகிறவனுடைய மனம் புதிதாகிறது. அவன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. எங்க அப்பா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல கேரளாவை சேர்ந்த ஒரு பாஸ்டர் அப்போ பேங்குக்கு போயிருக்கிறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. பேங்குக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 2 பேர் ஜாமீன் சைன் பண்ணணும், கேரண்டி கொடுக்கணும். அப்போ அந்த காலத்துலலாம் ஊழியத்துக்குன்னு வந்தால் யாருமே இந்த கேரண்டி கொடுக்குறவங்களுக்கு வந்து நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், நல்ல ஆளாக இருக்கணும். அப்படி 2 பேரை கூட்டிட்டு வாங்க. அப்போ இவர் சொன்னாராம், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, நான் வந்து பெந்தேகோஸ்தேக்காரன் அப்படின்னாராம். உடனே கொடுக்குறாங்களாம். ஆனா இந்த காலத்தில் இப்படி சொன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருந்தா, நான் வந்து பெந்தேகோஸ்தேக்காரன் சொன்னதும் ஆமே கொஞ்சமா இருந்த போது குவாலிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு குவாண்டிட்டி இருக்கு, குவாலிட்டி இல்லை. பரலோகத்துக்கு குவாண்டிட்டி அல்ல தேவை, குவாலிட்டி. குவாலிட்டி. பரலோகம் கூட்டத்தின் ஒரு பகுதியெல்லாம் போட்டோ எடுத்து போடாது. ஆமே. ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டு வருவார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார். அடுத்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அடுத்து 10 பேர், 10 கன்னிகைகள் வந்தாங்க. 5 அவுட்டு, 5 இன்னு. 2 பேர் படுத்திருக்கிறாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, ஒரு ஆள் கைவிடப்பட்டாங்க. ஆமே. பரலோகத்தில் இடம் பெருசு. இடம் பெருசா இருந்தாலும் தீட்டுள்ளவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வசனம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறித்து வேதம் அழகாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல, ஆமே, நானே வாசிக்கிறேன் நேரம் இல்லாததுனால. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை
இவன் யூதனானதுனால பவுல் போய் பார்த்து அவர்களிடத்தில் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கதான் ஸ்டே பண்ணி இருக்கிறார். இந்த பவுல் மூலம் சொல்லப்படுகிற வசனத்தை இவங்க ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சு, இந்த பவுல் அங்க இருந்து சீரியா தேசத்துக்கு போறார் பாருங்க. 18 கடைசி வாசிங்க. சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் அவனுடனே கூட போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மனோ வாஞ்சை இருக்குல்ல. எங்க ஏரியால வசனம் கேட்டா மட்டும் போதாது, பவுல் அங்க போறாரு, அங்க போய் நாங்க வசனம் கேட்க போறோம். இது அவங்கள எதுக்கு நேரா நடத்துது அப்படின்னா, இன்னொருத்தங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஏதுவாய் நடத்துது. அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அப்பல்லோ என்கிறவன் அவன் தைரியமாய் பேசுகிறான். அவன் தைரியமா பேசுறத இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பார்த்து அவனுக்கு நல்ல தைரியம் இருக்கு, வாஞ்சை இருக்கு. ஆனா வசன வெளிச்சம் இன்னும் பத்தாது. பவுலிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர் 18:26 வாசியுங்கள். வேகமா வாசிங்க. தைரியமா பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவருக்கு விவரித்து இன்னும் அதிக. ஏன்னா இதெல்லாம் எங்க இருந்து படிக்கிறாங்க அப்படின்னா பவுல். அதாவது நம்ம வந்து வெரி குட் லிசனரா இருப்போம் வைங்களேன். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லும்படி நமக்குள்ள அந்த வசனம் வந்து நம்மளை குந்திட்டே இருக்கும். பார்க்குறாங்க அப்போல்லோ வந்து பயங்கர ஸ்மார்ட், பயங்கர போல்டு. ஆனால் அவருக்கு இன்னும் நிறைய காரியம் தெரியலையே. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. பேசுறது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 16:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள். அப்போ வீட்டிலேயே கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மனோ வாஞ்சையாய் வசனம் கேட்கிற அவங்களுக்கு. என்னன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் போய் கேட்கறது மட்டும் இல்ல, நான் கேட்டதை 4 பேர்கிட்ட சொல்லணும். ஆமே. அவங்க வீட்டில் மீட்டிங். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, நாய்கள் ஜாக்கிரதை. ஆமே. என்னங்க உள்ள போர்டு இருக்கு காண்ல, ஆனா நிக்காரு பாருங்க, கடிச்சிருவாரு. வீட்டில் 4 பேரை கூப்பிட்டு வச்சு நான் கற்றுக்கொண்டதை, பவுலிடத்தில் கற்றுக்கொண்டதை, சபையில் கற்றுக்கொண்டதை, ஆமே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு விருந்து வச்சு ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஆமே அப்படி வச்சுட்டு அப்படி தெரிஞ்சது அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. இங்க வீக்லி கூடி ஆண்டவர் பிரைஸ் பண்ணி வேர்ட் ஆஃப் காட ஷேர் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆமே. நல்ல வசனம் கேட்கணும். அதாவது நம்ம சுத்தி யார் இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். என்னை சுத்தி யார் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் கூட வச்சுக்கோங்க. ஃபெலோஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் கூட ஃபெலோஷிப் வைக்கிறேன் நான், ஒரு நாளில் அதிகம் எதை கேட்கும்படியா என்னை சுத்தி யாரை வச்சிருக்கிறேன், அது மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன்னா என் மனம் புதிதாகாம, நான் இந்த மறுரூபத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். மனம் புதிதாகாம எப்படி தேவனுடைய சித்தம் நன்மை இன்னதென்று பகுத்தறியத்தக்க, இதுதான்ப்பா என்ன குறித்த காட்ஸ் வில், அது தெரியணும்னா என் மைண்ட் கிளியரா இருக்கணும். என் நினைவு தூய்மையா இருக்கும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஒரு ரேடியோ இப்பெல்லாம் ரேடியோலாம் கிடையாது இல்ல, நம்ம அதை டியூன் பண்றது வரைக்கும் அந்த இறைச்சல் கேட்டுட்டே இருக்கும். காலைல டியூன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அப்படி திருக்கிட்டே இருப்பாங்க. அந்த நம்பர் 98, 100, 101 அந்த நம்பர் கிட்ட வரும்போது இறைச்சலோட அந்த சவுண்ட் வரும்போது மெதுவாக கொண்டு வரும். கிட்டார்லாம் டியூன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கை மாட்டினதும் திருக்கிட்டு இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இ, அது பக்கத்தில் சவுண்ட் வருது, டி வரை வந்துட்டு, டி ஷார்ப் வந்துட்டு, என்ன ஷார்ப்புங்கிறாங்க சொல்றேன். அந்த பக்கத்தில் வரும்போது மைன்யூட்டா டியூன் பண்ணும். மைன்யூட்டா அந்த டோன் கேட்கணும். அந்த டோன் கேட்கறது வரை ஃபர்ஸ்ட் எல்லாம் திருக்கிட்டே இருப்போம். அந்த பக்கத்தில் வந்தது ரொம்ப மைன்யூட்டா. என்னை சுற்றி நம்ம வந்து
வேர்ட் ஆஃப் கார்டை ரொம்ப கேட்கிறவங்கள மாறணும். நம்முடைய டைம் பாஸே அதுவா தான் இருக்கணும். டைம் பாஸே அதுவா தான் இருக்கணும். ஆமே, போர் அடிக்குது, ஒரு செய்தி கேட்போம். ஆமே, ஹல்லேலூயா. யூடியூப்ல நிறைய குப்பைகளும் கிடக்கிறது, யூடியூப்ல நிறைய முத்துக்களும் கிடக்கிறது. ஆமே, உங்க கண்ணு முன்னாடி குப்பை இருக்கு, முத்துக்கள் கிடக்கிறது. எதை எடுப்போம்? அப்போ யூடியூப்ல மட்டும் ஏன்? ஆமே, எதை நான் ஆண்டவருக்கு தெரியணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசத்தை விட்டு உங்களை வழிய போகிற அதெல்லாம் ரொம்ப கேட்காதீங்க. ஆமென். சிலர் பாருங்க, வசனம் கேட்க பிடிக்காது, டிபேட் கேட்க பிடிக்கும். டிபேட் கேட்பாங்க. பிதா, இயேசு, ஆவியானவர் 3 கடவுளா ஒரே கடவுளா? டிபேட். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. பயங்கர இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இவங்களுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாம ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு 2 பேர் 2 சைடுல இழுத்தா என்ன ஆகும்? அப்படிதான் அவங்க எங்க தொங்க போட்டிருக்கிறாங்க. 2 பேர், ஒரு ஆள்கிட்ட ஒரு காலு, இன்னொரு ஆள்கிட்ட ஸ்ட்ராங் இல்லைல்ல. அப்பயே கேட்க போறீங்க. என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். நீங்க எந்த சர்மன் கேட்டாலும் உங்களுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகுதா? ஸ்டாப் பண்ணிருங்க, வேண்டாம். டிஸ்டர்ப் ஆகுதா? நமக்குள்ள எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? அந்தி கிறிஸ்து எப்படி கொல்லுவான், அவன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி போனோம், அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது சாப்பாடு தீந்துட்டுனா தீரதுக்கு முன்னாடி போய் சாப்பிடு. இது தீந்துட்டுனா அவங்க என்ன தருவாங்க? புரோட்டா வாங்குவாங்களா? ஃபுல்லா அந்த எண்டில் தான் மைண்டு ஃபுல்லா. நீ முதல் பந்தியில் போய் உக்காரு, நல்ல அழகா வச்சிருக்க, அதை சாப்பிடு. அது அந்தி கிறிஸ்து வரும்போது கண்ணை குத்துவானா, ஒளிச்சிருந்தா கண்டுபிடிப்பானா? நீ முதல்ல அவர் மத்தியவான்ல வருவார். அப்ப உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்கள நீ அங்க போக பாரு. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். இதுதான் நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. இதுதான் நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. ஆமென். எல்லாம் அறியக்கூடாதுன்னு சொல்லல, நான் சொல்றது தவறா எடுத்துக்க கூடாது. ஆனா நம்முடைய கவனத்தை அப்படி அதுக்கு மேல தூக்கி வச்சிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரீசெண்டா ஒண்ணு பரவிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த சோப்பு ஆடை பலி செலுத்திட்டான். ஆண்டவர் மதர், நீ பலி செலுத்துறியா? நீ பலி செலுத்துறியா? உனக்காக நான் பலியானேன், அதை நீ பாக்குறியா? அதெல்லாம் இன்னும் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு எதுதான் முக்கியம் தெரியுமா? அந்த சோப்பாடு உனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்தி உனக்காக பலியானி, அதையே பார்க்க மாட்டேங்கிற. நமக்கு அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. நமக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டது நடக்கும். ஏன்னா இது சத்திய வார்த்தைகள். இதுல ஒரு எழுத்து கூட மாறாது. இன்னைக்கு நடக்கிறது சொல்லப்பட்டவைகள், நாளைக்கு நடக்க போகிறதும் சொல்லப்பட்டவைகள். ஆமென். ஆனா நமக்கு என்னன்னா, நாம் மறுரூபமாவதற்கு தேவையானது மேல நம்முடைய கவனத்தை வைக்க மாட்டேங்கிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க கோவிட் வந்துட்டாமே, பைபிள்ல சொல்லியிருக்கு தெரியுமா? பைபிள்ல சொல்லியிருக்கு. இல்லைன்னு யார் சொன்னா? எல்லாமே பைபிள்ல சொல்லியிருக்கு. நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி. கடைசி காலத்துல நடக்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சீஷர்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறார், வஞ்சியாதபடி. அப்ப நான் எதுல கவனம் பண்ணணும்? நான் வஞ்சிக்கப்பட்ட கூடாது. சொல்றார், பூமி எதிர்ச்சி உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும் சொல்லும் போதே சொல்றார். இங்க பாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்து அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறான்னு சொல்லுவான். ஓடிராத, விழித்திருங்கள். அவர் எந்த வேலை எஜமான் வரும்போது உன்னை தூங்குகிறவனா பார்க்க கூடாது. விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி எல்லாம் அதுக்கு கூடவே ஊட்டிட்டு இருக்கிறார். அப்ப இந்த கடைசி நாள் அன்பு தணிந்து போயிரும். உனக்குள்ள அன்பு தணியாம பார்த்துக்கோ. விசுவாசம் காண மாட்டார், உனக்குள்ள விசுவாசம் ஒளிந்து போக. நம்முடைய போக்கஸ் அதுலதான் இருக்கணும். கடைசி காலத்துல லோத்தி நாட்களில் நடந்தது போல நடக்கும் சொல்லும் போது கர்த்தர் நம்ம யாரா பார்க்க விரும்புறார் தெரியுமா? லோத்தி நாட்கள் இந்த பக்கம் யார் இருக்கிறா? ஆபிரகாம இருக்க பார்க்கணும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு சொல்லும் போது அங்க ஒரு பெருங்கூட்டம் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கும் போது இங்கே ஒரு ஆளு தேவனோடு அந்த நேரத்தில் நம்ம யாரா இருக்க பார்க்கணும்னா நோவாவா இருக்க பார்க்கணும். இது இவர்கள் தான் திறப்பில் நிற்கிறவர்கள், இவர்கள் தான் திறப்பை அடைக்கிறவர்கள். வேர்ட் ஆஃப் காட் லிசன் பண்ணணும், கேட்கணும். கேட்க 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 ஒரு 4 பேரை நாம ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் நிறைய இப்போ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல நிறைய ப்ரேயர் ஃபெலோஷிப் வச்சு ப்ரேயர் நடத்துறாங்க. டாக்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கு. எல்லாருமே அதாவது அவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ், அவங்களாம் எவ்வளோ பிஸியானவங்க, ஆனாலும் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸ் கூடி ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணி வேர்ட் ஆஃப் காட் ஷேர். இப்படி வந்து இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்லாம் நம்ம வளர்க்கலைன்னா ஆமென். எதுல நமக்கு மாற்றம் வரும்னு தெரியும். 3.5 வருஷம் இயேசு பேதுருட்ட பேசுறான். கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி பேசிட்டே இருக்கிறான். பேதுரு திருந்தல, ஒரு சேவல் கூவனம் திருந்தாரு. பார்த்தீங்களா? எங்க நமக்கு மாற்றத்துக்கான அந்த வார்த்தையை வைத்திருப்பாருன்னே தெரியாது. அதனாலதான் கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். ஆமென். இன்னைக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்டாவது பேசணும்னு நினைச்சேன். அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும். வீட்டில் சும்மா வசனத்தை போட்டு விடுங்க. சிலர் பாருங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் அவரை கேட்கறதுக்கு ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பி வச்சு. அல்லேலூயா. வசனத்தை நம்ம 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 சுத்தி யார் இருக்கணும்? அவங்க கிட்ட நல்ல, அதாவது நல்ல விசுவாசத்தை, வசனத்தை, தேவ அன்பை, இப்படி பேசுறவங்களை, அப்படி பேசுற உறவுகளை இழந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்களுக்கு இந்நேரம் தெரியுமா? அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு அதான் டீயை போடு கொண்டு வா சொல்லுங்க அக்கா. நீங்க ஆண்டவர் பாப்பார், இது வேலைக்கே ஆகாது. ட்ராக்லேயே இல்லைங்க. நம்ம லைட்டா அந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் ஓடும் போது ஐ திங்க் ஷைனி வில்சன் நினைக்கிறேன், ஏஷியாவிலையா ஏஷியா கேம் நினைக்கிறேன், அவங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி ஓன்னு சொல்லிட்டு, ஆனா திருப்பி ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அவங்க காலு லைட்டா டச் பண்ணிட்டு வந்துச்சு. கொடுத்தத வாங்கிட்டாங்க. ஒரு உலகமே இப்படி பார்க்கும்போது ஆமென், அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிளை ரீட் பண்ணுங்க, பைபிளை கேளுங்க. 3வது, எம்ப்ரேஸ் தி ஸ்கிரிப்சர், வேதத்தை தழுவுங்கள். இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு மாயையை பற்றி கொள்ள தொடராதிருங்கள். இதுதான சத்தியம். தெரிஞ்சிட்டுல. ஆமே. ஒரு பாத்திரத்துல பால் இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல விஷம் இருக்கு. சொல்றாங்க, என்ன குடிக்க போற? ஐயோ, எதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த பாத்திரத்துல பால் இருக்குப்பா, இந்த பாத்திரத்துல விஷம் இருக்கு. எதுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். நீங்க சொன்ன நான் இதுக்கும் உலகம் சொல்லுது களவும் கற்று. பைபிள் அப்படி சொல்லல. பொல்லாங்கை தோண்டுகிறத என்ன செய்யணுமா? விட்டுறணும். நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி அவுட் ஆயிட்டான். எனக்கு டவுட்டா இருந்து
விஷத்தை எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க? தெரிஞ்சிட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை, இதான் சத்தியம். பவுலுக்கு தெரியல. பவுலுக்கு தெரிஞ்சதும் அடுத்த வேர்டு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். வேதத்தை தழுவுங்கள். வெளிப்படுத்தல் 1:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள் வேகமாக. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும், எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் காலம் சமீபமாய், இப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வெளிப்படுத்தல் 22:7 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ள. இங்க வாசிக்கிறவன் இல்ல, இங்க கேட்கிறவன் இல்ல. அதான் நம்முடைய ஆரம்பத்தில் நீ முதல்ல வாசி அப்படிங்கிறார், அப்புறம் கேளு அப்படிங்கிறார். ஆனா நாலு சமீபமாக ஃபில்டர் பண்ணிட்டு வராரு. இப்போ ஒரு கூட்டம் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாசிக்கிறவன் எல்லாம் செலக்ட், செகண்ட் ரவுண்டு கேட்கிறவெல்லாம் செலக்ட், ஃபைனல் ரவுண்டு கை கொள்ளுகிறவர்கள், கை கொள்ளுகிறவன். வாசிக்கிறவங்க நிறைய பேர், கேட்கிறவங்கள நிறைய பேர். கை கொள்ள ஆண்டவர் இப்போ வாசிக்கிறவன் எழுதுனீங்க, அது ஒன்று இன்னும் உள்ள கொண்டு வருவதற்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிட்டு நம்ம அடுத்த ஆளை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்போம். சொல்லிட்டு தான் கீழே சொல்லுகிறார், அதனுடைய 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன். அடுத்த வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று. ஆண்டவர் செய்கைகளை மட்டுமல்ல நியாயம் தீர்க்கிறவர், எண்ணங்களை நியாயம் தீர்ப்பாரா. அதாவது நான் ஒரு காரியத்தை செய்யறதும் அவருக்கு ஒண்ணுதான், அந்த காரியத்தை நினைக்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் இயேசு சொன்னார், ஆமா நீ ஒரு ஸ்திரீயோடு தப்பு பண்ணா விபச்சாரம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யறது எப்படியோ அப்படி அந்த காரியத்தை நினைக்கிறது. நம்ம பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டோம், ஆனா தீங்கு நினைப்போம். கொலை செய்தால் மட்டுமல்ல, கொலை பாதகன் என்று பரலோகம் எழுதுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன். தெரிஞ்சா ஒழுங்கா சொல்லணும், இல்லைன்னா ஆமென்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கணும். மனுஷன் கொலை பாதகனா இருக்கிறான். ஆமென். சகோதரனை நம்ம பகைக்கிறோம். ஆனா நான் ஒண்ணு சிலப்பா, அவன் என்ன அடிச்சா, நான் வந்து அவனை அடிக்கவே இல்லை. ஆனா உங்க பிரதர் வரார், கல்யாண வீட்டில் சாப்பிட்டு உங்க பக்கத்துல சகோதரன் இருக்கிறது தெரியாது, அந்த குலைக்கிற வேகத்துல திடீர்னு அப்படி சாப்பிட்டுட்டு பக்கத்து இலையில என்ன வச்சுன்னு பார்த்துட்டு ஆளை பார்த்ததும் மூடிட்டு இலையோட தூக்கிட்டு போயிடுவாங்க. அது வேற. அவங்க போற சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், ஆண்டவர் வர சர்ச்சுக்கு நான் வரணும் அப்படி பார்க்குறோமா, அதெல்லாம் கிடையாது. அவர் வாராடா எங்க. நானும் இப்படிதான். சகரியா உள்ள போய் நின்னாரு, திடீர்னு வந்துட்டாரு. வந்தோடனே நெஞ்சு பக்கு பக்குன்னு இப்படிதான் அடிக்க போகுது நிறைய பேருக்கு. ஹலோ, என்ன உறக்கம், ஆண்டவரே நீங்களா?
அதாவது டெய்லி தூதன் விசிட் பண்றதா இருந்தா சகரியா பயப்பட வேண்டிய, ஏன்னா அது இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா அவர் சைட்ல கிளீனா இருக்கிறார். இதாங்க அவன் தேடுறது உண்மையானா கண்டிப்பா தென்படுவார். இருண்ட காலத்திலே தென்பட்டாரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு வந்து நிக்கிறார் தூதன். இவர் பயந்து, என்ன ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். எண்ணங்களை, எண்ணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணால அவன் செய்கையை மட்டும் பார்த்தார்னா நீதிமான்கிற அவார்டு கொடுத்துட்டு போயிருப்பார். ஆனா எண்ணத்தை நியாயம் தீர்த்தார் பாருங்க. என் மனம் புதிதாகணும். அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. எப்படி எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும்? தேவையில்லாத எண்ணங்கள் எழும்பும் போது உடனே பவுல் என்ன பண்றாருன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைக்கிறார். ஒன்ன மறக்கணும்னா இன்னொன்னு நினைக்கணும். அதுலதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். இப்ப இயேசு உள்ள வந்துட்டார்னாலே மத்த எல்லாமே அடி வாங்கிரும். நம்ம ஒண்ணு நினைச்சு அந்த நினைச்சதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் அப்படிங்கிறோம். 3 தடவை மறுதளிச்சதுக்கு அப்புறம் தான் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து. எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு உடனே ஒரு தவறான ஒரு எண்ணம் போகுதா, ஏசப்பா அப்படி உடனே அவரை நினைக்கணும். சங்கீதம் 77 நீங்க வீட்டுல போய் படிங்க. அப்படிதான் ஓவர் கம் பண்றார். வாக்குத்தத்தம் அவ்வளவுதானா, முடிஞ்சுதா? அப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள் உள்ள வர 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 ஓ இது என் பலவீனம், நான் பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், ஆண்டவர் செய்ததெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறான். எங்க இருந்து என்ன தூக்கி எடுத்தார்? அவர் மட்டும் தூக்கி எடுக்கலன்னா இந்த பவுல் எப்படி நினைச்சிருப்பார் தெரியுமா? பவுலின் காலத்துல தானே, அதே பீரியட்ல தானே ஏரோது அடிச்சாரு. ஏரோது யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமானவன், பவுல் ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன். அப்ப பட்சபாதம் இல்லாம அடிச்சிருக்கணும்னா 2 பேரையும் தூக்கி இருக்கணும். ஏரோதை அடித்தார், அவன் புழுத்து செத்தான். பவுலை அடித்தார் எதற்கு தெரியுமா? சேர்த்துக்கொள்ள. ஆண்டவர் 2 விதத்துல அடிப்பாருங்க. ஒன்று சேர்த்துக்கொள்ள அடிப்பார், இன்னொன்னு இவன் வேண்டான்னு சொல்லி அடிப்பார். இந்த வேண்டான்னு சொல்லி அடிக்கிற அடி மட்டும் ஒருத்தர் கூட வாங்கிடக்கூடாது. அப்படி அடிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஊசா. அவன் வேண்டான்னு சொல்லி அடிக்கிறார். ஓப்பனி பிணைகாஷ் வேண்டான்னு சொல்லி அடிக்கிறார். ஏரோது வேண்டான்னு அடிச்சார். அந்த அடியெல்லாம் எழும்ப முடியாது. ஆனா கர்த்தர் ஒரு அடி தந்தோம், நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்க வேணும்னு சொல்லி அடிக்கிறார். அதுதான் சங்கீதம் 118. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து. ஆமா, ஏரோத வேண்டான்னு அடிச்சாரு. பவுல தமஸ்குக்கு போற வழியில வேணும்னு அடிச்சாரு. அடிச்ச அடியில குதிரையில இருந்து பொத்துன்னு விழுறான். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப தேவையில்ல கொஞ்சம் ஓகே ஆனதும் அப்படி எண்ணங்கள், வேற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சதும் அதை நினைச்சிடுவார். பவுலை ஏன துன்பப்படுத்துற, வேண்டாம், இப்படிதான் ஜெயிக்கிறான். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 65:3, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை எப்படி நிவர்த்தியாக்குகிறார். சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். எப்படிங்க இருக்கும்? சில பிள்ளைங்கள ஏதாவது விளையாட்டுக்கு டேய் ஒழுங்காருன்னு சொன்னா ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்லலாம், அவங்க அம்மாட்ட போய் சொல்லலாம். அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்க என்ன
அப்போ சில பிள்ளைங்கிட்ட விளையாட கூட யோசிப்பாங்க. ஏன் தெரியுமா? விளையாடாத, எதுனாலும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லிரும். இப்படிதான் தாவீது. இப்படி யாராவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரே, அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. சில நினைவுகள் வந்து என்ன செய்ய வைப்பேன்னு இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இந்த பவுல் சொன்னதையும் தாவீது சொன்னதையும் ஒரே லைன்ல சொல்றேன். ஒன்று சிறையாக்கு, முடியலையா ஜெபமாக்கு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் சிறையாக்கு, முடியல ஜெபமாக்கிரு. அப்படியே சொல்லிருங்க. எந்த எண்ணம் உங்களுக்குள்ள டாமினேட் பண்ணுது, நீங்க சொல்லுங்க, அப்பா இந்த ஆளை ஒரு இந்த கள்ளத்துக்கு அந்த ஆளை போடுன்னு சொல்லிட்டு இருக்குப்பா. இந்த ஆளுக்கு பக்கத்து சேர கொடுக்காதேன்னு சொல்லுது. பக்கத்துல கை கொடுக்க சொல்லும் போது கைய கொடுக்காதேன்னு சொல்லுது. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. பழத்துல தானங்க தொடங்குச்சு, கொலையில முடிஞ்சு பாத்தீங்களா? அதாவது சத்துரு உள்ள போறதுக்கு ஒரு சின்ன கேப் போதும். உள்ள வந்து என்னெல்லாம் கொண்டு வரணுமோ. இந்த கொசு வந்து இவ்வளவுதான் இருக்கும், தெரியாது. கேமரால ஜூம் பண்ணா கூட தெரியாது. ஆனா அது மலேரியால இருந்து மலேசியா வரைக்கும் கொண்டு வந்துட்டு போயிடும். இவ்வளவுதான். இது போலதான் பாவம். சில எண்ணங்கள். ஆமென். எந்த எண்ணங்களையும் சிறையாக்குங்க. முடியலையா ஜெபமாக்கிறங்க. தாவீதின் ஜெபம் சங்கீதம் 51. அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் தெரியும்ல, அதன் பிறகு தன் மரணம் வரைக்கும். அதனாலதான் தாவீதை குறித்து எழுதும் போது எப்படி எழுதப்பட்டிருக்க தெரியுமா? அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர, அந்த ஒன்றை தவிர. கடைசி தாவீதின் கடைசி நாளில் அவருக்கு குளிர். அப்போ கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு அனல் உண்டாக்கும்படி, ராஜா அல்லவா, அவருக்கு அந்த குளிர் தாங்க முடியும். எவ்வளவு போர்வையை மேல போட்டாலும் அவருக்கு அந்த குளிர் நிக்கல. அப்ப அவருக்கு அனல் உண்டாகும்படி அந்த தேசத்துல மிகவும் அழகுள்ள கன்னிகையாகிய ஒரு ஸ்திரீயை ராஜாவுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ராஜா அவளை அறியவில்லை. சங்கீதம் அவன் ஒன்று ஜெபமாக்குங்கள், இல்லைன்னா சிறையாக்குங்க, இல்லைன்னா ஜெபமாக்கிருங்க. நம்முடைய மனம் புதிதாகணும். இந்த வேதத்தை தினமும் வாசிங்க. டெய்லி ஒரு நாள் கூட இதை வாசிக்காம விட்டுறாதீங்க. ஆமே. நல்லா கேளுங்க, இதை தழுவுங்கள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? இடரல் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். பல கோடி தீரல் கூடி குகை தேடி மேகமோடும் பெண்கள் இடமா. நானும் ஆடி ஆமென். ஹல்லேலூயா, glory, hallelujah, 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 amen, hallelujah, 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 ralamre satanare. ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் போகும். ஆமென். தூய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் ஆடி தினப்பா
மறுபடியும் சொல்லுங்க. 5 கண்டம், 5 கண்டம் தனிலாளும் சாட்சியாவும், இருள் சூழும் இடி முழங்கும், ஆமென். துயர் கூட்டம் சுத்த உள்ளம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் பாடி கைகளை அசைத்து ஹalleluya 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 ரக்ரமம் ரே தெனரே. கடல் குமுறும், கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறாவிடம் கூறும் வார்த்தையாவும். நானும் பாடி ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. ஆமென். அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். glory. Amen. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஆமென் ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என் மனதை புதிதாக்குகிற உம்முடைய வசனம், அதுக்கு நான் எப்பவுமே நெருக்கமா இருக்கணும். இந்த வேதத்தை நான் ரொம்ப நேசிக்கணும், நான் அதிகம் வாசிக்கணும், அதிகம் கேட்கணும், அனுதினமும் கை கொள்ளணும். ஆண்டவரே அந்த பெரும் பாதை, அந்த பரிசுத்த வழியில சுத்தர் கூட்டம் அப்படியே பயணிக்கும் போது அந்த கூட்டத்தில் இருக்கணும். அநேகர் ஓடி ஒளிவாங்கப்பா, அநேகர் குகையை தேடி ஓடுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. என் எண்ணங்களை சிறையாக்கவும் ஜெபமாக்கவும் எனக்கு கிருபை தாரும். என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். பெரோயா பட்டணத்தாரை போல ஆண்டவர் நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நல்ல தகப்பனை, இரக்கம் உள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, சில சிக்ஷைகளை நீ தருவது எங்களை இழக்க கூடாது என்பதற்காக, சாகாமல் பிழைத்திருந்து உடைய செய்கைகளை விவரிப்பதற்காக. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் வேதத்தை குறித்து இது எவ்வளவு எவ்வளவு ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை இந்த நாளில் எங்களோடு உணர்த்தினீரப்பா. நாங்கள் இதை வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை அப்படியே நடத்தும். ஒருவர் கூட இந்த பாதையில நடக்க முடியாம விலகிடக்கூடாது. ஒருவர் கூட ஆண்டவரே அந்த நித்தியத்துல பிரவேசிக்காம ஆண்டவரே விலகிடக்கூடாதப்பா. கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதியும்.
காத்துக்கொள்ளும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.